வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பத்திரிகையாளர் நம்பி நாராயணன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கண்ணன் அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். இடதுசாரி தீவிரவாதத்தை ஒன்றுமில்லாமல் செய்வது, அமெரிக்காவில் 9/11க்கு பிறகு, செப்டம்பர் 11க்கு பிறகு பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒரு தயார் நிலையில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு நிலைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது உள்ளிட்ட பல செயல் திட்டங்களை பிரதமருக்கு பரிந்துரைக்கிறதுக்கு தயாராக உள்துறை அமைச்சகம், மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்ணியிருக்கு. அதை உள்துறை அமைச்சர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி செய்தி சொல்லுது. சிவப்பு பயங்கரவாதம், காவி பயங்கரவாதம், பசுமை வேட்டை, கருப்பு சட்டங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா நிறங்களுக்கு பின்னாலேயும் ஏதோ ஒரு வன்முறை சார்ந்த ஒரு சொற்றொடர் பயன்படுத்தப்படுற மாதிரியான ஒரு சூழலை இது போன்ற செய்திகளை படிக்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. இந்த சூழலை எப்படி பாக்குறீங்க நம்பி நீங்க? இல்லை, இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர் கொடுத்துருக்காங்கிறது அது காயினேஜ் ஆஃப் வேர்ட்ஸில் உள்ள விஷயம். இந்த ப்ரெசன்டேஷனுங்கிறது நான் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறேன். இன்னும் ஒரு பிரதமர் அலுவலகத்திலேருந்து ஒவ்வொரு துறையிலிருந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் உங்கள் துறையினுடைய அடுத்த நடவடிக்கை என்ன தேவைன்னு ஒரு பிரதமர் ஒவ்வொரு துறையிலையும் கேட்டு அந்த துறையிலேருந்து அந்த ப்ரெசன்டேஷனை பார்த்து அதுக்கப்புறம் பேசுகிறதுங்கிறது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை, சிறந்த அணுகுமுறை என்று நான் நம்புகிறேன். அதில் இவங்க அந்த அமைச்சர் கூட உட்காந்து அந்த அமைச்சர் அந்த ப்ரெசன்டேஷனை ஓகே பண்ணி அதுக்கப்புறம் போகிறதுங்கிறது அப்போது இந்த ஃபில்டரிங் ஸ்டேஜ் கரெக்டாக போயிட்டுருக்குங்கிறதுல எந்த நிர்வாகம் என்பது நீட்டாக இருக்கிறதுன்னு நிர்வாகம் பரவலாக இப்படித்தானே நடக்கும்னு ஒரு புரிதல் இருக்கு. அது இப்போ செம்மையாக நடக்கிற மாதிரி நம்பி நாராயணன் சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, சார் அதை சொல்றாரு, அது அவருடைய கருத்து. பட் எப்பவுமே நிர்வாகம் இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இதில் ஒரு புதிய வகையில் சில தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நான் சார் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களில் மாறுபட்டு பேசுவதை விட உண்மையிலேயே நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாதத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு இப்போது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ப்ரெசன்டேஷன் போதாது என்பது தான் தெரியுது. நான் பார்த்த இந்த பத்திரிகை செய்திக்குள் இருக்கக்கூடிய விஷயத்தில் உண்மையிலேயே ஒரு தீவிரவாதத்தை களையணும் அப்படின்னு சொன்னால் அது மாவோயிஸ்ட் அப்படின்னு சொன்னால் அது மாவோயிஸ்டுக்கு பின்னாடி ஈர்க்கப்படுகிற இளைஞர்கள் என்ன பின்னணியிலிருந்து வர்றாங்க? பழங்குடியிலிருந்து வர்றாங்க, தலித்திலிருந்து வர்றாங்க, மிகவும் பின்தங்கிய வறுமையில் துன்ப துயரங்களுக்கு ஆட்பட்டு எல்லாத்தையும் கொடுமைக்குள்ளாகப்பட்ட நபர்கள் தான் வர்றாங்க. அப்போ அவர்கள் வருவதற்கு காரணமாக இருக்கிற இந்த சமூக சூழல் மாற்றப்படணும், அதற்கு கல்வி கொடுக்கப்படணும், வேலை கொடுக்கப்படணும். அது குறித்த இந்த ப்ரெசன்டேஷனில் நான் படித்தவரை பார்க்க முடியலை. என்ன இருக்குது என்று சொன்னால் போலீஸினுடைய ஆயுத பலத்தை உயர்த்துவோம், நவீனப்படுத்துவோம், இன்னும் மேம்படுத்துவோம் என்கிற இதெல்லாம் நீண்ட காலமாக இந்திய ஆட்சியாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தை ஜாலங்கள். புதிய வார்த்தைகள் எதுவும் இதில் என்னால் பார்க்க முடியலை. நிரந்தர தீர்வு குறித்த அக்கறையோ கவலையோ இந்த ப்ரெசன்டேஷனில் இருப்பதாக எனக்கு தெரியலை. இது உள்துறை அமைச்சகத்தினுடைய ப்ரெசன்டேஷன். இதில் கல்வி, வேலை வாய்ப்பு அதெல்லாம் இருக்காது. அந்தந்த துறையினுடைய ப்ரெசன்டேஷன் இருக்கும்போது அது வரும். உள்துறை அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மட்டும்தான் பார்ப்போம். எதை பார்க்கணுமோ அதை சொல்லி இருக்கிறது. அதனால கண்ணன் சொல்ற மாதிரி மற்ற துறைகள்ல வரும்போது அது வரத்தான் செய்து கொண்டு இருக்கிறது. ஒரு சின்ன விஷயத்தை கணக்கில் எடுங்களேன். என்ன வேண்டுகோள் அப்படின்னு சொன்னா, குறைந்தபட்சம் மனிதநேயத்தை கற்றுக் கொடுப்போம் அப்படிங்கிற அந்த விஷயமாவது அதுல இணைக்கப்படணும். இல்ல, அதுவும் இல்லையே. மனிதநேயத்தை கற்றுக் கொடுப்போம் அப்படிங்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. இது ஒவ்வொரு துறையும் அந்தந்த துறையில இன்னும் அதை தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் பிரசன்டேஷன்ல 50 நிமிஷத்து விஷயத்த சொல்ல முடியாது. ஒரு வார்த்தை இதுல அடிப்படையில இன்னும் ஒரே ஒரு கிளாரிபிகேஷன். இது அரசுக்கு எதிரான மக்களுடைய போராட்டங்களை இடதுசாரி தீவிரவாதம்னோ அல்லது அந்நிய நாடுகளிடமிருந்து பணம் பெறுகின்ற என்ஜிஓக்களுடைய சதிவேலைன்னோ சொல்லி ஒரு முத்திரை குத்தி ஒடுக்குவதற்கான முயற்சியாக இதுக்குள்ள உள்துறையினுடைய ப்ரொபோசல்ஸ்ல எதுவும் இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி இருக்காது. அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே இருக்கக்கூட பயங்கரவாதத்தை முந்தைய அரசாங்கம் கட்டுப்படுத்த தவறிவிட்டது. இல்லை வேற ஏதோ காரணத்தினால அவங்க அதை வளர்த்து விட்டார்கள். இங்க அப்படி இருக்காது. அப்படி நம்பலாமே தவிர இதுக்கு வித்தியாசமா இதுக்கு ஒரு கொடுக்க வேண்டியது புதிதாக எந்த நேரமும் அதுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம்.